இந்த எறும்பு கிட்ட பொறுமை ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப பொறுமை. அது பொறுமையாய் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடும். ரொம்ப வேகமா நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து நாளைக்கே முடிச்சிடணும் ஓட்டத்தை நினைக்காதான். பொறுமையுடன் வேலையை முடிக்கும். நாம கூட இன்னைக்கு ஓடி நிற்கிறோம். இன்னைக்கே சத்தியத்தை கேட்டு நாளைக்கே சத்தியத்தில் தேர்ந்தவர்கள் ஆகணும்னு நினைக்க முடியாது. ரொம்ப வேகமா வளருகிறவர்கள் வேகமா கீழே விழுந்துருவோம். நம்ம மேல வரத்துக்கு முன்னாடி கீழே வளரணும். செடி எவ்வளவு ஆழத்துக்கு வளருதோ அவ்வளவு வேர் பிடிக்கும். அப்பதான் மேல வளர்ந்தாலும் காத்தடிச்சாலும் நல்லா நிக்கும். அந்த வேர் பிடிக்கிறது தான் நம்ம அடிப்படையான சத்தியம். படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஒரு தடவை கேட்டுட்டோம், விட்டுட்டோம், மீண்டும் மீண்டும் கேட்டுனே இருக்கோம். அப்பதான் வேர் நல்லா பிடிக்க முடியும். ஒரு சத்தியத்தை நான் எவ்வளவு தடவை கேட்குவேன்? ஒரு தடவை கேட்குவேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுங்களா பாருங்க, ஒவ்வொரு சத்தியத்தை 5 தடவை கேட்கறாங்க, போன் பண்ணி சொல்றாங்க, 10 தடவை கேட்டேன்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன பண்ணின்னு இருக்காங்க? அஸ்திபாரத்தை வேர் பிடிச்சுன்னு இருக்காங்க, ஸ்ட்ராங் பிடிக்கிறாங்க, பொறுமையா ஓடுறாங்களா. இன்னைக்கு ஓடி நாளைக்கு கிறிஸ்துவானும் இல்ல, நிதானமா பொறுமையா ஓடுறாங்க. அதனாலதான் எபிரேயர்ல சொல்லும் போது நம்முடைய ஓட்டத்தை எப்படி ஓடுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பொறுமையா ஓடுங்க, வேகமா இல்ல. ரன் யுவர் ரேஸ் வித் பேஷன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்வார் பாருங்க. என்டியூரன்ஸ் நல்லா உறுதியா ஓடுங்க. ஆனா எப்படி ஓடுங்க? பொறுமையா தான் ஓடுங்க. இந்த எல்லா எறும்பையும் ஒரு இணைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லைங்களா? கவனிங்க, இந்த எறும்பை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? இது அது ஒவ்வொரு எறும்பு ஒவ்வொரு வேலையை செய்யணும். ஆனா எல்லாருமே கூண்டுக்கு வரணும். எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக வேலை செய்யணும். அந்த நோக்கம் அதோட கூண்டுல என்னவா இருக்கு? யாரோ சொன்னீங்க. சரி, உணவு கூட எதுக்கு எடுத்துன்னு வருது? ராணி தாங்க எல்லா எறும்பையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த மத்தியத்துல இருக்கிற ராணி மட்டும் தான். அந்த ராணி இல்லைன்னா எல்லா எறும்பும் செதறி போயிடும். இதுதான் கூண்டுக்கே மத்தியத்துல இருக்கும். இன்னைக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு கிறிஸ்துவும் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் தாய் ஸ்தானத்துல இருக்கிறார். அவர் ராஜாவா இருந்தாலும் தாய் என்ற ஸ்தானத்துல இருக்கிறார். அவரும் எங்க இருக்கிறார்னா எல்லாரோட வாழ்க்கையில் மத்தியத்துல இருக்கிறார். தேவனுடைய திட்டத்திலையும் மத்தியத்துல தான் இருக்கிறார்.